வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்தினால் நாட்டிற்கு எவ்வித பாதிப்பும் இல்லை, ஜனாதிபதி தெரிவிப்பு. தமிழ் சிறை கைதிகளின் உண்ணாவிரத போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் சிங்கப்பூர் பிரதமருக்கும் இடையில் சந்திப்பு. 7 மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கை. பிபிதெமு புலனறுவு மாவட்ட அபிவிருத்தி திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று அரளகங்கில பகுதியில் ஆரம்பமானது. அரளகங்கில விலையாய மத்திய மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வை முன்னிட்டு புதிய கட்டடம் ஒன்றுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் தொழில்நுட்ப ஆய்வுக் கூடத்தின் திறப்பு விழாவும் இடம்பெற்றது. மகாவலி பி மற்றும் சி வலயங்களைச் சேர்ந்த 2500க்கும் அதிகமானோருக்கு காணி உறுதிகளையும் இதன் போது ஜனாதிபதி வழங்கினார். புதிய அரசாங்கம் என்ற வகையில் ஐநா மனித உரிமைகள் பேரவை ஊடாக எமக்கு வரவிருந்த கடும் போக்கை எம்மால் மாற்றிக்கொள்ள முடிந்துள்ளது. ஜனவரி 8ஆம் தேதிக்கு முன்னர் இருந்த அரசாங்கம் நாட்டில் இருந்திருந்தால் எதனையும் செய்ய முடியாது போயிருக்கும். ஐநா மனித உரிமைகள் பேரவை ஊடாக நாடு தொடர்பில் முன்வைக்கப்படவிருந்த தீர்மானத்தை மாற்றிக்கொள்வதற்கு நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றமே காரணமாக அமைந்தது. ஐநா மனித உரிமைகள் பேரவை ஊடாக நாட்டிற்கோ நாட்டு மக்களுக்கோ பாதிப்பு ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை என்பதை நான் மிகவும் தெளிவாக கூறுகின்றேன். தமிழ் சிறை கைதிகளின் உண்ணாவிரத போராட்டம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு இன்று காலை சென்று கைதிகளுடன் உரையாடிய பின்னர் தங்களின் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுவதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நான் ஜனாதிபதியுடன் தொலைபேசியில் பேசின பொழுது அரசியல் கைதிகள் தாமதமில்லாமல் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த மாதம் முடிவதற்கு முன்பதாக அவர்களை விடுதலை செய்யும் கர்மம் ஆரம்பிக்கப்பட வேண்டும். வார மாதம் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதிக்கு முன்பதாக அந்த கர்மம் முன்னடைய வேண்டும். பாரதூரமான வழக்குகளை தவிர ஏனைய வழக்குகளில் கைதிகளை விடுவிக்கலாம் என்ற கருத்தை நீதி அமைச்சர் எங்களுக்கு கூறியிருக்கின்றார். ஜனாதிபதி எவ்விதமான தயக்கமும் இல்லாமல் எவ்விதமான தாமதம் இல்லாமல் அந்த நிலைமையை தான் முழுமையாக ஏற்றுக்கொள்வதாகவும் கைதிகளை விடுதலை செய்யலாம் என்ற வாக்குறுதி எனக்கு தந்தார். அவ்விதமான ஒரு கட்டளையை தான் நீதி அமைச்சருக்கும் அனுப்பி வைப்பதாக அவர் எனக்கு கூறியிருந்தார். நீதி அமைச்சர் ஜனாதிபதி தன்னுடன் பேசி அவ்விதமான ஒரு கட்டளை இட்டிருப்பதாகவும் அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். பாரதூரமான வழக்குகளில் உள்ளவர்களுடைய விடயம் 2ஆம் கட்டமாக கருதப்படும். அவர்களில் நான் நினைக்கின்றேன் ஒரு 20-30 பேர் இருக்கலாம் என்று அதை நாங்கள் 2ஆம் கட்டமாக கருதுவோம். ஆனால் மற்றவர்கள் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதிக்கு முன்பதாக விடுவிக்கப்படுவார்கள். தங்களுடைய உண்ணாவிரதத்தை இடைநிறுத்தம் செய்வதாகவும் அதன் மூலமாக அரசாங்கம் எங்களுக்கு தந்திருக்கின்ற வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் அளிப்பதாகவும் தற்சமயம் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் இருக்குமாயிருந்தால் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தாங்கள் மீள ஆரம்பிப்பதாகவும் நமக்கு கூறியிருந்தார்கள். ஜனாதிபதியை பொறுத்தவரையில் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் அவர் மிகவும் உறுதியாக இருக்கின்றார். ஆனால் அவர் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். நீங்களும் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். சிறையில் இருப்பவர்களை விடுவிக்க வேண்டும். அவர்கள் வீடு செல்ல வேண்டும். ஜேவிபியினருக்கு இடம்பெற்றது போன்று இவர்களுக்கு இடம்பெற வேண்டும். அதனை நாங்கள் கோருகின்றோம். முன்னர் வழங்கப்பட்ட மன்னிப்பு போன்று ஜேவிபியினருக்கு 87ஆம் ஆண்டில் வழங்கப்பட்டது போன்று இவர்களுக்கும் மன்னிப்பு வழங்குமாறு நாங்கள் கோருகின்றோம். සමාව ලබා දෙන්න ඕනේ කියන තමයි අපේ ඉල්ලීම. LTT ක්‍රියාකාරකම් වලට සම්බන්ධ සිරකරුවන් විසින් ආරම්භ කරපු எல்டிடியினரின் செயற்பாடுகளுடன் தொடர்புடைய சிறை கைதிகள் முன்னெடுத்த உண்ணாவிரத போராட்டம் இன்று கைவிடப்பட்டது. 6 நாட்களாக அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். அவர்களில் 22 பேருக்கான சிகிச்சைகளை நாங்கள் வழங்கியிருந்தோம். அவர்கள் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தனர். ஜனாதிபதி தலையீடு செய்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என அதில் கூறப்பட்டிருந்தது. அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையிலான பதில் ஒன்று ஜனாதிபதியிடமிருந்து கிடைக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன்படி அந்த வேண்டுகோளை ஜனாதிபதி செயலகத்திற்கு நாம் அனுப்பியிருந்தோம். அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி தொடக்கம்
நவம்பர் 7ஆம் தேதிக்குள் இவர்களின் பிரச்சினைகள் தொடர்பான தீர்வு ஒன்றை பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளதாக இன்று காலை நீதியமைச்சர் தொலைபேசியூடாக என்னை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு அறிவிக்குமாறு கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி ஜனாதிபதி வழங்கிய தீர்மானங்களை எதிர்க்கட்சித் தலைவரும் சிறை கைதிகளுக்கு அறிவித்தார். நீதியமைச்சர் வழங்கிய தகவலை நான் அவர்களிடம் தெரிவித்தேன். அதன் பிரகாரம் அவர்களின் உண்ணாவிரத போராட்டத்தை இன்று கைவிட்டனர். இதேவேளை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள சிறை கைதிகளின் விடுதலை தொடர்பில் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் யாழ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசத்தை சந்தித்து கலந்துரையாடினார். இதனையடுத்து யாழ் சிறைச்சாலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ் கைதிகளை சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் சந்தித்தார். இன்று ஜனாதிபதி குறுகிய காலத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார். அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்குள் இவர்களுடைய விசாரணைகள் விசாரிக்கப்பட்டு இவர்கள் அதாவது விடுதலை செய்யப்படுவார்கள் என்றால் எந்த விதத்தில் விடுதலை செய்ய போகின்றார்கள் என்பதை நாங்கள் நவம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகுதான் பார்க்க முடியும். இவர்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு விடுதலையானது உங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்க முடியாது விட்டால் இவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கும்படி அதேவேளை கைதிகளுடன் நான் பேசியிருந்தேன். நீங்கள் இந்த புனர்வாழ்வை ஏற்க சொல்லி, ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் நாங்கள் நேரடியாக அரசாங்கத்திடம் எதிர்பார்க்க முடியாது. இவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்க முடியும். ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் முன்னாள் போராளிகளாக 12,000 போராளிகளுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல் கடந்த காலங்களில் அதாவது குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் கடந்த கால அரசாங்கத்தில் அதாவது பிரதி அமைச்சராக இருந்து இன்று சுதந்திரமாக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் ஜேவிபிக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சில கட்சிகளில் அதாவது ஆயுத குழுக்களில் இருந்தவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் அமைச்சராக கடந்த காலத்தில் இருந்திருக்கின்றார்கள். இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். அப்படி ஒரு மன்னிப்பு கொடுக்கின்ற வேளையில் இவர்கள் சந்தேகத்தின் பேரில் பிடிக்கப்பட்டவர்கள். இவர்கள் உண்மையாக குற்றவாளிகள் என்று இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இவர்களுடைய உறுதிப்படுத்துவதற்கான விசாரணைகளை இதுவரைக்கும் எடுக்கப்படாத கட்டத்தில் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்காது விட்டால் குறுகிய காலத்தில் 3 மாதமோ 6 மாத காலத்தில் அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு அவர்களை விடுதலை செய்து அவர்களுடைய குடும்பங்களோடு வாழ்வதற்கு கட்டாயம் எங்களுடைய ஜனாதிபதி உறுதி அளிக்க வேண்டும். தமிழ் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மட்டக்களப்பு அமிர்தகளி மாமாங்கேஸ்வரர் ஆலயம் ஒன்றில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்று இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதிநிதிகள், சிவில் சமூக பிரதிநிதிகள், கைதிகளின் உறவினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். புதிய பாராளுமன்றம் அமைக்கப்பட்டு இன்று 2 மாதங்கள் நிறைவுறுகின்றது. அந்த அரசியல் கைதிகளை இதுவரை விடுதலை செய்யப்படவில்லை. நாங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் உடனடியாக தமிழ் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவராக இருக்கின்றவர் இந்த நாட்டின் அறிவுத்தம ஜனாதிபதி அவர்கள். ஆகவே அந்த ஜனாதிபதி அவர்கள் அதனை பயன்படுத்தி அவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும். இதேவேளை தமிழ் கைதிகளின் உண்ணாவிரதம் கைவிடப்பட்டதை அறிந்ததை அடுத்து மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று சிறை கைதிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் சந்தித்தனர். 7ஆம் தேதிக்கு பின்னர் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பான சரியான ஒரு முடிவு எட்டப்படாவிட்டால் தொடர்ச்சியாக கைதிகள் கூறுவது போல் நாங்கள் 7ஆம் தேதிக்கு பின்னர் எங்களுக்கு ஒரு சரியான முடிவை இந்த நல்லாட்சி தராவிட்டால் நாங்கள் தொடர்ந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் முன்னெடுக்கும் பட்சத்தில் நாங்களும் அவர்களோடு சேர்ந்து இதை சரியான முறையில் முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்பதை கூறுகின்றேன். அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி திருகோணமலை உவர்மலை சந்திக்கு அருகில் மற்றொரு அடையாள உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி அவர்கள் இந்த கோரிக்கையை மிக விரைந்து மிக கவனமாக பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம். பல்வேறு போராட்டங்களையும் வாக்குறுதிகளையும் கடந்த காலங்களிலே கண்டவர்கள் இந்த சிறை கைதிகள். ஆகவே நேரடியாக ஜனாதிபதி அவர்கள் இதிலே தலையிட்டு தீர்வை மிக விரைவாக சாதகமான தீர்வை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஏனெனில் அவர்களிலே தங்கியிருக்கின்ற குடும்பத்தவர்கள் சிறைகளுக்கு வெளியிலே வாடுகிறார்கள். கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நொந்து போன குடும்பங்களுக்கும் நாங்கள் வாழ்வளித்தல் அவசியமான ஒரு விஷயமாகும். இதேவேளை இலங்கை கத்தோலிக்க சபையின் உறுப்பினர்கள் சிலர் போகும்பர தும்பர சிறைச்சாலைக்கு சென்று தமிழ் கைதிகளை சந்தித்தனர். இதன்போது ஜனாதிபதியின் பணிப்புரை தொடர்பில் கைதிகளுக்கு இவர்கள் அறிவித்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பொது மன்னிப்பின் கீழ் தம்மை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி தமிழ் கைதிகள் கடந்த திங்கட்கிழமை முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொழும்பு மெகசின், அனுராதபுரம், வெலிக்கடை, போகும்பர, திருகோணமலை, களுத்துறை, மட்டக்களப்பு, பதுளை, காலி, நீர்கொழும்பு, யாழ்ப்பாணம், பொலனறுவை மற்றும் மொனதாகலை ஆகிய சிறைச்சாலைகளில் உள்ள 200க்கும் மேற்பட்ட தமிழ் கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர்.
நாட்டில் பெய்து வரும் பலத்த மழையின் காரணமாக 7 மாவட்டங்களில் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, நுவரெலியா, கண்டி, கேகாலை, ரத்தினபுரி, களுத்துறை மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் மண்சரிவு ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் RMS பண்டார குறிப்பிடுகின்றார். மண்சரிவு அபாய எச்சரிக்கை இன்றிரவு 8 மணி வரை அமலில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. பதுளை மாவட்டத்தின் மகியங்கனை தவிர சகல பிரதேச செயலக பிரிவுகளிலும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பரவலாக மழை பெய்து வருகின்றமையினால் மண்மேடுகள் மற்றும் உயர்நில பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் மண்சரிவு ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். பண்டாரவளை, திக்கராவு பகுதியில் நேற்று நிலவிய சீரற்ற வானிலையினால் ஏற்பட்ட மண்சரிவு காரணமாக பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். 85 வயதான வயோதிப பெண்ணொருவரை இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்துள்ளார். வீட்டின் பின்புறம் காணப்பட்ட மண்மேடு சரிந்து விழுந்ததில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை மலையக மார்க்கத்தில் தடைப்பட்டிருந்த ரயில் போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிடுகின்றது. பதுளை மற்றும் ஹீலோயாவுக்கு இடையில் ரயில் பாதையில் நேற்றிரவு மண்சரிவு ஏற்பட்டதை அடுத்து அந்த மார்க்கத்திலான ரயில் போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது. இதேவேளை பண்டாரவளை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக விவசாய செய்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சுமார் 4 முதல் 5 வரையான ஏக்கர் பகுதியில் செய்கை பண்ணப்பட்டிருந்த மரக்கறி செய்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். அறுவடைக்கு சில தினங்களை எஞ்சியிருந்த நிலையில் மரக்கறி பயிர்கள் அழிவடைந்துள்ளமையினால் தாம் நட்டமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த ஒரு நாளும் இல்லாம நேற்று பெய்ஞ்ச மழைக்கு கடுமையாக இந்த விவசாயம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன சொன்ன, இந்த விவசாயத்தை நம்பித்தான் இங்கிட்டு அதிகமான மக்கள் வாழ்றாங்க. விவசாயம் எல்லாம் இப்படி பாதிக்கப்பட்டோன்னே அவங்களோட வாழ்க்கையை கொண்டு போறது மிகவும் கஷ்டமா இருக்கு. அதனால உங்களுக்கு பார்த்தா விலங்கு இந்த தக்காளியெல்லாம் தான் இப்படி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால நாங்கள் இந்த அரசாங்கத்திலிருந்து ஏதாவது ஒரு வந்தி ஒன்று எதிர்பார்க்கிறோம். வெள்ளம் சுட்டி தான் இது எல்லாம் அப்படி வீணா பெய்திருச்சு. உமாவையில் நாங்கள் தண்ணி இல்லாம கிணத்துல எல்லாம் வத்தி தண்ணி இல்லாம வீட்டுல எல்லாம் ஒடிஞ்சு கொண்டிருக்கக்குள்ள தான் இப்படி ஒன்று இருக்கக்குள்ள இதாக்குள்ளதான் இந்த மழையோட கஷ்டத்துல தான் ஆட்கள் எல்லாம் இப்ப இந்த நிலைமையில நிற்கிறது. இதேவேளை மண்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த ரத்தினபுரி தெனியாய பிரதான வீதியூடான போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தின் சூரியகந்த இத்தகந்த பகுதியில் நேற்று மாலை கட்பாறைகள் சரிந்து வீழ்ந்தமையினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. மழை வர்ற காலத்தில் மண் சரிவுகள் கல்லு பிறண்டு வாரது இப்படியானது இருக்குது. அந்த நேரத்தில் அரசு உத்தியோகஸ்தர்கள், பாடசாலைக்கு செல்லுகிற ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை போகிற மாணவர்கள் சரியான மாதிரியான அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கிறோம். அதே மாதிரி நேற்று பாடசாலை விட்டு போகிற நேரம் சகல ஆசிரியர்களுமே கொலோன பிரதேசத்துக்கு சென்று திரும்ப ஒரு அக்கோண போக வேண்டியதாக. இன்று மதியம் கட்பாறைகள் வீதிகளில் இருந்து அகற்றப்பட்டதை அடுத்து குறித்த வீதியூடான போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளது. சிங்கப்பூர் சென்றுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று அந்நாட்டு பிரதமர் லீ ஷியன் லூங்கை சந்தித்தார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் பிரதி பிரதமர், பொருளாதாரம் மற்றும் சமூக கொள்கை தொடர்பாடல் அமைச்சர் தர்மன் சண்முகரத்னம், உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் நீதியமைச்சர் கே சண்முகம், வெளிவிவகார அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன், வர்த்தகம் தொழிற்சாலைகள் அமைச்சர் எஸ் ஈஸ்வரன் மற்றும் நிதியமைச்சர் ஹெங்ஸ்வி கியத் ஆகியோரையும் இதன்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சந்தித்தார். அபிவிருத்தி மூலோபாயம் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சர் மலிக் சமரவிக்ரம மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் ஆகியோரும் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டுள்ளனர். எவன்கார்ட் கப்பல் தொடர்பான விடயங்களை தெளிவூட்டி எவன்கார்ட் மெரிடைம் சர்வீஸ் நிறுவனம் இன்று ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அவன்கார்ட் மெரிடைம் சர்வீஸ் நிறுவனத்தின் நிர்வாக பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ரொஹான் கடவலவினால் கையொப்பமிட்டு இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகளின் அனுமதி பெற்ற தெளிவின் அடிப்படையில் 2014 ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி MV எவன்கார்ட் கப்பல் கொழும்பு துறைமுகத்திலிருந்து செங்கடலை நோக்கி சென்றதாக அந்த ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது ஆயுதங்கள் மற்றும் ஏனைய உபகரணங்கள் தொடர்பில் ரக்னாலங்கா நிறுவனத்தினர் பொறுப்பு வகித்ததாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் ஊடகங்களில் முன்னெடுக்கப்பட்ட போலியான பிரசாரங்களினால் இந்த நிறுவனம் நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக அவன்கார்ட் மெரிடைம் சர்வீஸ் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த கப்பல் மீண்டும் வரும்போது அவன்கார்ட் கப்பலின் கேப்டன் தொடரில் கொழும்பு துறைமுகத்திற்கு தகவல் வழங்கியது தனது நிறுவனத்தில் சேவையை பெறும் மற்றொரு நிறுவனம் என்றும் அந்த நிறுவனம் கேப்டனின் பெயரை தவறாக குறிப்பிட்டுள்ளதாகவும் இந்த ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
குறித்த கப்பல் மீண்டும் வருவது தொடர்பில் ரக்னாலங்கா நிறுவனம் ஊடாக பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்ட நிலையில் கடற்படை உட்பட குறித்த பிரிவுகளுக்கு அறிவித்திருந்த நிலையில் இந்த கப்பல் வருவது தொடர்பில் அறிவிக்கப்படவில்லை என கடற்படை கூறுவது நிந்திக்கத்தக்க செயல் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவன்கார்ட் நிறுவனத்தின் செயற்பாடுகள் மற்றும் அதன் சட்டத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக முன்னாள் கடற்படை தளபதிகள் 2, கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம், 3 பிரதி போலீஸ் மா அதிபர்கள், ராணுவத்தின் தலைமை அதிகாரி, அரச நிர்வாக சேவையின் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டு கடற்படைகளில் சேவையாற்றிய கடற்படை தளபதிகள் உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளடங்குவதாகவும் அவன்கார்ட் மேரிடைம் சர்வீஸ் நிறுவனத்தின் அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவன்கார்ட் நிறுவனத்தின் செயற்பாடுகள் முன்னெடுக்கும் விதம் மற்றும் அதன் சட்டத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற அதிகாரிகள் யார்? முன்னாள் கடற்படை தளபதிகள் 2, கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம், 3 பிரதி போலீஸ் மா அதிபர்கள், ராணுவத்தின் தலைமை அதிகாரி, அரச நிர்வாக சேவையின் சிரேஷ்ட அதிகாரிகள், வெளிநாட்டு கடற்படைகளில் சேவையாற்றிய கடற்படை தளபதிகள். இதேவேளை எமது சகோதர தொலைக்காட்சி சேவையான MTVயில் ஒளிபரப்பாகும் ஃபேஸ் தி நேஷன் நிகழ்ச்சியிலும் இது குறித்து கலந்துரையாடப்பட்டது. அரசியலமைப்பை திருத்தியுள்ளதாக எனது இடது பக்கத்தில் இருப்பவர் கூறுகின்றார். ஆனால் அரசு தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவையின் தலைவரான பிரதமர் முழு அளவில் இதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை. முரணான கருத்துக்களே காணப்படுகின்றன. ஏன் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன? ஆணைக்குழுக்களை ஸ்தாபிக்கின்றனர் என்பதை அறிய முடியும். அது இடம்பெற வேண்டும் என நான் கருதுகின்றேன். ஏனென்றால் தன்னிச்சையான அதிகாரங்களை கொண்ட ஒரு நிறுவனம் அது கைமாறுகின்றது. அவன்கார்ட் சம்பவத்தை எடுத்துக்கொண்டால் இது கடந்த காலங்களில் பல கோணங்களில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள். தற்போதைய அரசாங்கம் மற்றும் ஜனாதிபதி ஊழலுக்கு எந்தவிதமான மன்னிப்பும் வழங்காது செயற்படுகின்ற கொள்கையில் உள்ளார். அவன்கார்ட் சம்பவத்தில் சட்டப்பூர்வமாக இடம்பெற்ற வர்த்தக நடவடிக்கையில் மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன. தற்போதும் இடம்பெறலாம் என்பதே எனது தர்க்கமாகும். கடந்த அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் ஸ்தாபித்த சில விடயங்களை நாங்கள் அனுமதிப்பதில்லை. கடந்த அரசாங்கத்தின் குப்பையை சுமக்கும் செயற்பாடாகவே இது காணப்படுகின்றது. இவ்வாறான விடயங்கள் குறித்து நாம் அவதானத்துடன் இருக்க வேண்டும். இவற்றை மறைத்து விடுவதே எனது தனிப்பட்ட விருப்பமாகும். அவ்வாறான அதிகாரம் காணப்பட்டால் நான் உடனடியாக செய்வேன். நீங்கள் மக்களை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்த ஊடக நிறுவனம் அது பாராட்டப்பட வேண்டிய விடயமாகும். ஏனெனில் வேறு எந்தவொரு ஊடக நிறுவனமும் இது குறித்து பேசவில்லை. இதனை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும். எந்தவிதமான மன்னிப்பும் வழங்கப்படக்கூடாது. தேயிலை கொழுந்தின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் தாம் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக நுவரெலியா அமகமு பிரதேச செயலாளர் பிரிவின் சிறு தேயிலை ஏற்றுமதியாளர்கள் அங்கலாய்க்கின்றனர். இதனால் தமது பொருளாதார நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். முன்னாள் பெருந்தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சரான காலஞ்சென்ற கே வேலாயுதத்தின் இறுதி கிரியைகள் பசறையில் இன்று பிற்பகல் நடைபெற்றன. இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே வேலாயுதம் சென்னையில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இயற்கை எய்தினார். அன்னாரின் பூத உடல் அஞ்சலிக்காக ஊவா மாகாண சபை மற்றும் பசறை பிரதேச சபையில் வைக்கப்பட்டது. அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் அன்னாரின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அதனை அடுத்து பசறை பிரதேச சபை மைதானத்திற்கு தகன கிரியைக்காக பூத உடல் எடுத்துச் செல்லப்பட்டது. பசறை பிரதேச சபை மைதானத்தில் அன்னாரின் பூத உடல் தீயுடன் சங்கமமாகியது. சக்தி டிவியின் 17வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சி கல்முனை சந்தாங்கனி ஐக்கிய மைதானத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சக்தி சூப்பர் ஸ்டார்ஸ் இணைந்து கலக்கும் ரத்னதுரை இசைக்குழுவின் இன்னிசை நிகழ்ச்சியினை கண்டுகளிப்பதற்காக பெருந்திரளான சக்தியின் சொந்தங்கள் கூடியுள்ளனர்.
சக்தி டிவியின் பிறந்த நாளன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் இன்று ஒளிப்பதிவு செய்யப்பட்டன. சிறுவர்கள் விளையாடுவதற்கு பிரமாண்ட ராட்டினம், சிறுவர் ரயில், மேரிகிரவுண்ட் மற்றும் பாதாள கிணறு ஆகியனவும் சக்தி டிவியின் மாபெரும் கொண்டாட்ட நிகழ்வுகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாண யூ ரிப்போர்ட்டர்களுக்கான செயலமர்வு நாளை காலை 9 மணிக்கு மட்டக்களப்பு மாநகர சபை மண்டபத்தில் நடைபெற உள்ளது. கிழக்கு மாகாணத்தின் 3 மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி யூ ரிப்போர்ட்டர்கள் 3 ஈகல் விருதுக்காக தெரிவு செய்யப்பட உள்ளனர். இதன் ஒத்திகை நிகழ்வு இன்று நடைபெற்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். கிழக்கு மாகாணத்தினுடைய 3 சிறந்த யூ ரிப்போர்ட்டர்மார்கள் யார் என்ற கேள்வி எனக்கு மாத்திரமல்ல, உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. அதற்கான பதில் நாளைய தினம் காலை 9 மணிக்கு கிடைக்கும். கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை ஆகிய மாவட்டங்களிலிருந்து 3 சிறந்த யூ ரிப்போர்ட்டர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். ஈகிள் அவார்ட் 2014-2015 இது கிழக்கு மாகாணத்திற்கான கௌரவம். அவர்களுக்கான கௌரவத்தை செலுத்துவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக இருக்கிறது. நாளைய தினம் காலை மட்டக்களப்பு மாநகர சபை மண்டபத்திற்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். அதற்கான ஒத்திகை நடவடிக்கைகள் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே சிறந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்விற்காக உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நாளைய தினம் இது தொடர்பான தகவல்களை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக மட்டக்களப்பு மாநகர சபை மண்டபத்திலிருந்து ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். செய்திகளின் தொகுப்பு அடுத்து. இசைக்கலைமணி ஸ்ரீமதி ராதை குமாரதாஸ் அவர்களின் வீணா நாதயலய மாணவர்களின் வாணி விழா இன்று பிற்பகல் ராமகிருஷ்ணன் மிஷனில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக யாழ் பல்கலைக்கழகத்தின் இந்து நாகரிகத்துறை தலைவர் டாக்டர் மா வேதநாதன் கலந்து சிறப்பித்தார். வீணா நாதலய மாணவர்களின் வீணை இசை நிகழ்ச்சி அரங்கத்தை அலங்கரித்தது. 5 கிலோ கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் இன்று பண்டாரவளை எல்லை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். முனராகலையிலிருந்து நுவரெலியா செல்லும் பஸ்ஸில் வைத்தே குறித்த சந்தேக நபரை கஞ்சாவுடன் எல்லை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலதிக விசாரணைகளை எல்லை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நியூஸ் போஸ்ட் முன்னெடுக்கும் எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக விழிப்புணர்வு திட்டம் இன்று மாவநிலையில் இடம்பெற்றது. சிறுவர்களின் எதிர்கால பாதுகாப்பிற்காக நியூஸ் போஸ்ட் சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சுடன் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இது உங்களின் பிள்ளையாகவும் இருக்கலாம். நாம் அவர்களை பாதுகாப்போம். பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக. எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக செயற்திட்டம் இன்று இவ்வாறு மாவனல நகரில் ஆரம்பமாகியது. இதன்போது பெருமளவான மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்து கொண்டனர். பூமியில் அழகிய அதிசயங்களை இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.